அனைவருக்கும் வணக்கம். வெற்றி எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லாருக்கும் உண்டு என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023 அதில் சாப்டர் 6 பார்த்து கொண்டு இருக்கிறோம். ப்ராசஸஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், அதாவது ஒருவரை நீதிமன்றத்தில் கட்டாயமாக தோன்றுவதற்கான அந்த பிடிக்கட்டளைகள், அந்த ப்ராசஸ் சொல்கிறோம். சரி, இப்போ அதில் எந்த பிரிவில் எந்த பிரிவு வரை என்று சொன்னால் 63 to 93 புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 ஏற்கனவே CRPCயில் எங்கே இருந்தது என்றால் 61 to 90. சரி, ஏற்கனவே நாம் பார்த்த பிரிவு ஏவில் சம்மன்ஸு 63 to 71. இப்போ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட். அதில் பியில் அது 70 to 83, 72 to 83. இது எவ்வாறு ஞாபகம் வச்சலாம்னு சொன்னால் 70 ஞாபகம் வந்துடும், அப்புறம் பார்த்தா 8, 7, 8, 2, அப்புறம் 3 இப்படி ஞாபகம் வச்சலாம். சிஆர்பிசியில் 70 to 81 இருந்தது. சரி, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பிரிவு என்னவென்றால் 73. ஏற்கனவே சிஆர்பிசியில் 71 இருந்தது. இது என்ன சொல்கிறது என்றால் இதில் சப்செக்ஷன் 1, 2, 3 இருக்குது. முதலாவதாக சப்செக்ஷன் 1 பார்த்துருவோம். பவர் டு டைரக்ட் செக்யூரிட்டி டு பி டேக்கன், அதாவது அந்த பிணையம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்ற அதிகாரத்தை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு 73 ஆஃப் BNSS 2023. சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறது என்று சொன்னால் எனி கோர்ட் இஷ்யூவிங் எ வாரண்ட் ஃபார் த அரெஸ்ட் ஆஃப் எனி பர்சன் மே இன் இட்ஸ் டிஸ்கிரிஷன், அதனுடைய அந்த விருப்புரிமையின் பேரில் டைரக்ட் பை என்டார்ஸ்மெண்ட் மேல் குறிப்பு ஆன் த வாரண்ட் தட் இஃப் such person executes a bail bond with sufficient sureties for his attendance before the court as specified time and thereafter until otherwise directed by the court, officer to whom the warrant is directed shall take such security and shall release such person from custody. இதுதான் சப்செக்ஷன் 1 சொல்கிறது. இதை நம்ம வழக்கம் போல படவிளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த நீதிமன்றம் தான், இந்த நீதிமன்றத்தில் உதாரணத்துக்கு நாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு 1 திருவள்ளூர் இவர்கள் இப்போ இந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்கு எதிராக? இந்த நபருக்கு எதிராக வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுகின்ற போதே இந்த வாரண்ட்லேயே என்ன பண்ணாங்க, இந்த நீதிமன்றம் தன்னுடைய விருப்புரிமையின் பேரில் வெண்டாஸ் மேல் குறிப்பு இட்டு அனுப்புறாங்க. யாருக்கு? இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு. இவர் தான் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இவருக்கு அனுப்புறாங்க. என்னன்னு சொல்லி அனுப்புறாங்க, இதில் இந்த நபரானவர் இதில் குறிப்பிட்டிருக்கின்ற நேரத்திலும் அல்லது இதன் பிறகு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்ற தேதியிலும் நான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராயிடுறேங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ அல்லது பிறகு நீதிமன்றம் எந்த தேதியில் வர வேண்டும் என்று உத்தரவிடுதோ அந்த தேதியில் வந்து விடுகிறேன் என்று போதுமான என்ன அந்த போதுமான பிணையதாரர்கள் வேண்டுமோ அந்த பிணையதாரர்கள் கொடுத்து விடுகிறேன். அதான் இஃப் அப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னால் அப்ப என்ன பண்ணலாம், இந்த போலீஸ் ஆபீசரானவர் அந்த பிணையத்தை பற்றி இவர் என்ன சொல்றாரு, ஆமாங்க இது சொல்றார், எப்போ கோர்ட்ல மாதிரி வாரண்ட்ல நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது, நீ ஒன்று அந்த போதுமான சூரிட்டி நீ கொடுக்குறியான்னு கேட்பாரு. ஐயா நான் கொடுக்குறேங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தில் அந்த தேதியில் அந்த நேரத்தில் ஆஜராயிரியா அல்லது நீதிமன்ற உத்தரவு ஆஜராயிரியான்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஐயா ஆஜராயின்னு சொல்லிட்டு பண்ணுறான். இந்த ஆஃபீஸர்கிட்ட போலீஸ் பிணையதாரை கொடுத்து விட்டார் சொன்னால் நீதிமன்றம் என்ன பண்ணலாம், உடனே இந்த பிணையத்தை பெற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் என்ன பண்ணும், இவரை இவர் கஸ்டடியில் தான் இருக்கார். இப்போ இந்த அக்யூஸ்டு இவருடைய கஸ்டடியிலிருந்து விடுதலை செய்யலாம் என்று மேற்குறிப்பிட்டு இந்த நீதிமன்றம் அந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணலாம், என்டாஸ் பண்ணலாம், அது மேல் குறிப்பிடலாம் என்று சொல்கிறது. சரி, அடுத்து இப்போ இந்த நீதிமன்றம் இந்த வாரண்ட்டை தான் இஷ்யூ பண்ணுச்சு இவனுக்கு எதிராக. இப்போ சூரிட்டி கொடுத்துட்டான், ரிலீஸ் ஆகிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ இந்த என்டாஸ் பண்ணாங்கல்ல, சப்செக்ஷன் 1 பார்த்துட்டோம். இப்போ சப்செக்ஷன் 2 என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நீதிமன்றமானது இந்த வாரண்ட்டில் மேல் குறிப்பு எழுதிச்சுல, அந்த மேல் குறிப்பில் என்னென்ன எழுதியிருத்தல் வேண்டும் அல்லது என்னென்ன எழுதியிருப்பாங்க, என்னென்ன அடங்கியிருக்கும் என்று சொன்னால் இதை பாருங்க. ஒன்று என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் சூரிட்டிஸ் சொல்றாங்க. இப்போ நம்ம கோர்ட் நீதிமன்றத்தில் பார்ப்போம், ஈச் சம் ஆஃப் ருபீஸ் 10,000
அப்படின்னு இருப்பாங்க. அப்போ 2 சூரிட்டிஸ் ஈச் சம் ஆஃப் ருபீஸ் 10,000 சொல்லுவாங்க. நம்ம கேட்போம், ஐயா 2 சூரிட்டி இல்லைங்க, முடியாதுங்க, நிறைய பேர் 10 15 பேர் இருக்காங்க, அதனால் சிங்கிள் சூரிட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜாமீன்தார் மட்டும் அலோவ் பண்ணுங்க. அதனால தான் என்ன பண்ணுறேன், எத்தனை அந்த பிணையதாரர்கள் என்பதை குறிப்பிடுதல் வேண்டும், நம்பர் ஆஃப் சூரிட்டிஸ். சரி, அடுத்து என்ன பில, அமௌண்ட் இன் விச் தே அண்ட் த பர்சன் ஃபார் whose arrest the warrant is issued are to be respectively bound. அடுத்து சி என்ன, டைம் அட் விச் he is to attend before the court. இதே படவில் கூட பார்ப்போம். இப்போ என்ன சொல்ல பார்த்தோம், இப்போ இவங்க சொல்லிட்டாங்க, நீ சூரிட்டி கூடன்னு போலீஸ் கேட்டார்ல, என்டாஸ் பண்ணி அனுப்பினேன், எத்தனை சூரிட்டி என்பதை இதில் இந்த வாரண்டில் மேல் குறிப்பு நீதிமன்றமானது அது குறிப்பிடுதல் வேண்டும். அடுத்து என்ன, இந்த சூரிட்டி கொடுக்குறான்னு சொல்கிறார்ல, சஃபிஷியன்ட் சூரிட்டி கொடுத்துருன்னு சொன்னார்ல இவர், அப்போ அந்த சஃபிஷியன்ட் சூரிட்டிக்கு எவ்வளவு அமௌண்ட்டு, ஒரு இதுக்கும் 10,000 ரூபாயா அல்ல 50,000 ரூபாயா 1,00,000 ரூபாயா என்பதை குறிப்பிடுதல் வேண்டும். அதே போன்று எதிரிக்கும் ரெஸ்பெக்டிவ்னா முறையே அந்த பிணையதாரர்களுக்கும் எதிரிக்கும் முறையே எவ்வளவு அந்த அமௌண்ட் என்பதை குறிப்பிட வேண்டும். அந்த குறிப்பிட்டு இருப்பதை இந்த எதிரியும் பிணையதார் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, உதாரணத்துக்கு பிணையதார் இவதா இருக்காங்கன்னா அந்த பிணையதாரும் அதை முறையே என்ன பண்ணும், நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவராக வேண்டும். என்ன சொல்கிறது, இப்போ இந்த வாரண்டெல்லாம் ஒரு பிணையெல்லாம் கொடுத்தாச்சு, பிறகு இந்த பேரில் எந்த நேரத்தில் எந்த டைமில் இந்த நீதிமன்றத்தின் முன்னால் இந்த எதிரியானவர் ஆஜராக வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு அது மேல் குறிப்பிட்டு. இப்போ 3 பாருங்க, whenever security is taken under this section, the officer to whom warrant is directed shall forward the bond to the court. என்ன சொல்றாங்க, இந்த நீதிமன்றமானது எந்த காவல் அதிகாரிக்கு இந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக அனுப்பி வைத்ததோ அவர் இவ்வாறு இவரிடம் பிணையம் வாங்கி கொண்டு ரிலீஸ் பண்ணிவிட்டார் என்றால் அந்த பாண்டை யாருக்கு ஃபார்வர்ட் செய்ய வேண்டும் என்றால், எந்த நீதிமன்றம் இந்த வாரண்டை இஷ்யூ செய்ததோ அந்த நீதிமன்றத்திற்கு இந்த காவல் அதிகாரி அவர்கள் அந்த பாண்டினை ஃபார்வர்ட் செய்ய வேண்டும். அப்படின்னா இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் தான் அனுப்பினார்கள் என்று சொன்னால், இவர் அந்த பாண்டை காவல் அதிகாரி அவர்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் 1 அவர்களுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும் என்று சொல்லுதான் சப்செக்ஷன் 3. இப்போ இவ்வாறு இந்த நீதிமன்றமானது இந்த வாரண்ட்ல இதையெல்லாம் என்டாஸ் செய்ய வேண்டும் என்று எந்த படிவத்தில் BNSS 2023 சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஷெட்யூல் 2ல ஃபார்ம் 3ல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் எந்த சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகளில் உள்ளது என்பதை பார்ப்போம். இப்போ BNSS 2023ல செக்ஷன் 21D பெயில் பாண்டு, அப்பவே பார்த்தீங்கன்னா 21Eல பாண்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த பெயில் பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த பெயில் பாண்டு வித்து சூரிட்டியோடு தான் அவரை பிணையம் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவோம், விடுவிக்க வேண்டும். இந்த பாண்டுன்னா வித்தவுட் சூரிட்டி. எப்படி சார் நான் வச்சலாம்னா, இவன் அக்யூஸ்டு பாண்டு கொடுத்தா விடலாம், இவன் அக்யூஸ்டு அவனே என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி இல்லாமல் விட்டலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி 21D என்பது இங்கே பாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் டிக்கு அப்புறம் இ தான், டிஇ ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி BNS 2023ல செக்ஷன் 140ல, அதே மாதிரி CRPCனா செக்ஷன் 121ல இருந்தது, பவர் டு ரிஜெக்ட் த சூரிட்டிஸ். இப்போ நீதிமன்றத்தில் இவன் சூரிட்டி கொடுக்க வர அக்யூஸ்டுக்கு சூரிட்டி கொடுக்குறான்னு சொன்னால், இந்த நடுவர் அவர்கள் இந்த சூரிட்டி நாட் சஃபிஷியன்ட்டு அல்லது இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை நான் கொடுத்த அந்த அமௌண்ட்டை விட கம்மியாக இருக்குது, ஏதாவது என்ன பண்ணாங்க, அதை ரிஜெக்ட் செய்வதற்கு தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரம் எங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் 140 ஆஃப் BNSS 2023, அதே மாதிரி 121 ஆஃப் CRPC 1973. சரி, BNSS 2023ல செக்ஷன் 141, ஏற்கனவே CRPCல 122 இருக்கு. இம்ப்ரிசன்மெண்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் செக்யூரிட்டி. சப்போஸ் பிணையம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த பிணையத்தை கொடுக்க தவறிவிடான்னு சொன்னால் அவருக்கான சிறை தண்டனை பற்றி சொல்லுகின்றது. BNS 2023ல செக்ஷன் 91, அது CRPCல 88ல இருந்தது, இப்போ இருக்குது. அது பவர் டு டேக் பாண்ட் ஆர் பெயில் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ், அதாவது இவன் முன்னிலையாவதற்காக அவரிடம் இருந்து பெயில் பாண்டோ அல்லது பாண்டோ பெற்றுக்கொள்ளுகின்ற அதிகாரம் சொல்லப்பட்டுதான் அந்த பிரிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா PSO ரிவைஸ்டு
2020, அதாவது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, 2020 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி தொடர்புடைய செக்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 34ல் பெயில் பை த போலீஸ் அண்ட் ரிமாண்ட். போலீஸ் என்ன பண்ணும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது பெயில் விடுறதுக்கு. அதே மாதிரி ரிமாண்டுக்கான அதிகாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கே? செக்ஷன் 654 to 657. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 41ல் செக்யூரிட்டி ஃபார் குட் பிஹேவியர், நன்னடத்தைக்காரன் சொல்ல நல்லபடியாக இருக்கிறான் அவன் அக்யூஸ்ட் அப்படி நன்னடத்தை காரணமாக ஒன்று பிணையம் வாங்கிக் கொள்வதை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது? 736 to 740 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மீண்டும் பிஎன்எஸ் வாங்க. பிஎன்எஸ்எஸ் 2023ல் செக்ஷன் 92 சிஆர்பிஸில் 89ல் இருந்தது. என்ன சொல்லுது? அரெஸ்ட் ஆன் பிரிச் ஆஃப் பாண்ட் ஆர் பெயில் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ். இப்போ என்ன பண்ணுறான், செக்யூரிட்டி அல்ல சூரிட்டி கொடுக்க வேண்டும் சொன்னாங்க, அந்த பெயிலோ பெயில் பாண்டோ. ஆனால் என்ன பண்ணாரு, அந்த நிபந்தனையை மீறி விடுகிறார் என்றால் என்ன பண்ணலாம், அவரை கைது செய்வதற்கான அதிகாரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 2ல் ஃபார்ம் 3 வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் ஆல்ரெடி தான் நம்ம இந்த செக்ஷனில் ஃபுல்லாக பார்த்தோம். இது ஃபார்ம் 3ல் சொல்லப்பட்டிருக்கின்றது ஷெட்யூல் 2ல். அப்புறம் சாப்டர் 35 பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஸ் டு பெயில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் செக்ஷன் 478 to 496. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி சிஆர்பிஸில் எங்கே இருந்தது? சாப்டர் 33ல் இருந்தது. 436 to 450 இருந்தது. இப்போ 478 to 496 எப்படி ஞாபகம் வச்சலாம்னா, இந்த 470 என்பது காமனாக வந்துடும், இந்த 8 என்பது ஓகே ஞாபகம் வச்சுருந்தா இங்கே முடியுது எப்படி? இப்போ எப்பவுமே ஒன்று ஆரம்பம் முடியுது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த செக்ஷன் நம்ம வந்து ஈஸியாக ஆரம்பிக்கலாம். 8 + 2 6 ஞாபகம் வச்சுங்க, அப்போ 96ல் முடியும். சரி, அப்புறம் பிஎன்எஸ்எஸ் 20ல் செக்ஷன் 21 இசட்டில் தான் கடைசியாக முன்ன வந்து A to Y வரைக்கும் இருந்தது சிஆர்பிசியில் டிஃபைனிங் செக்ஷன். இப்போ அந்த ஒரு லெட்டர்ஸ் ஏன் விடுறதுன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஆல்பபெட் அனைத்தும் A to Z வரைக்கும் டிஃபைனிங் செக்ஷன். அப்போ லாஸ்ட்டில் தான், அதாவது 4 முறை அவன் நீதிமன்றத்தில் ஆஜராவில் 317 போடுறாங்க, அல்லது 355 பிஎன்எஸ் 23 படி பெட்டிஷன் போடுறாங்க. வரவே இல்லை, என்ன பண்ணாங்க கடைசியாக என்ன பண்ணோம், இசட்டில் போய் வாரண்ட்டு போட்டுறாங்க. அப்போதான் அப்படி ஞாபகம் வச்சலாம், கடைசியாக வாரண்ட் கேஸு. அப்புறம் சாப்டர் 5ல் அரெஸ்ட் ஆஃப் பர்சன் எந்த செக்ஷன் இருக்குது? 35 to 62 பிஎன்எஸ் 2023. ஏற்கனவே சிஆர்பிஸில் சாப்டர் 5ல் இருந்தது, 41 to 60A இருந்தது பிரிவுகள். சரி, இப்போ கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019ல் சாப்டர் 3ல் ரூல் 12 to 24 பெயில் அண்டு சூரிட்டீஸ் அங்கே இருக்குது. இப்போ அதே மாதிரி சாப்டர் 5ல் ரூல் 31ல் வாரண்ட் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சிபிசியில் பார்த்தீங்கன்னா 1998ல் ஆர்டர் 21 ரூல் 38ல் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போது ஒவ்வொரு செக்ஷனையும் அது கேள்வி நான் பார்த்தல, சப்செக்ஷன் 1, 2, 3 என்பதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கேள்வியாக அதை நாம் மாற்றி அதை பதிலையும் நாமே சொல்லி நாமே கேள்வியும் நாமே பதிலும் நாமே என்று நீங்கள் தொடர்ந்து தயார் செய்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.